ஸ்டாட்ஸ் 2 ஓட 5 யூனிட்டோட பிடிஎஃப் நோட்ஸும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே தியரி கொஸ்டின், டெரிவேட்டிவ் ப்ராப்ளம் இதில் சால்வ் பண்ணலை. ப்ராப்ளம் எல்லாமே தனித்தனி பிளேலிஸ்டில் இருக்குது. ஸோ அந்தந்த சாப்டருக்கான பிளேலிஸ்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வேணும்னாலும் அதில் இருக்கும். ஓகே, இது சாப்டர் 1. சாப்டர் 1 வந்து நீங்கள் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கு டெஃபினிஷன்ஸ் கேட்பாங்க. அடிஷன் தியரம் இல்லைன்னா ஆக்சியம்ஸ் வந்து 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. 10 மார்க் பொறுத்த வரைக்கும் சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் வெயிட்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது. இங்கேருந்து நமக்கு 2 5 மார்க் எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயுமே 2 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குங்க. ஸோ 2 5 மார்க் கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் அக்சியோமெட்ரிக் அப்ரோச் இல்லைன்னா அடிஷன் தியரம் அது மாதிரி கேட்கலாம். இன்னொரு கொஸ்டின் கம்பல்சரியாக ப்ராப்ளம் வருது. ஸோ சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம்க்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சாப்டர் 1ல் இருக்கிற பிளேலிஸ்டில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். இது சாப்டர் 1க்கான கான்செப்ட். ஸோ அதில் இருக்கிற எல்லா பேசிக் கான்செப்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் தனித்தனியாகவும் வீடியோவில் இருக்குது. 5 6 7 ரிவிஷன் வீடியோவாக இருக்கிறத தான் நான் மர்ஜ் பண்ணி ஒரே வீடியோவாக கொடுத்துருக்கேன். நிறைய பேர் கேட்குற ஒரே கமெண்ட், ஒரே டவுட் என்ன அப்படின்னா, கொஸ்டினுக்கான ஆன்சர் ரொம்ப சின்னதாக இருக்கே, இதை 10 மார்க்குக்கு எழுதலாமா, 10 மார்க் கொடுப்பாங்களா அப்படின்னு. இதெல்லாமே வந்து தியரம் ஆர் டெரிவேஷன். தியரம் ஆர் டெரிவேஷனை 3 லைன் தான் இருக்குன்னா அது 5 மார்க்கில் கேட்டாலும் 3 லைன் தான் எழுத முடியும். 10 மார்க்கில் கேட்டாலும் 3 லைன்ஸ் தான் எழுத முடியும். அதுக்கு மேலே அதை எழுத முடியாது. நாமளாக நம்மளோட ஓன் கான்டென்ட்டை இதில் எழுத முடியாது. ஸ்டாட்ஸ் 2ல் சாப்டர் 1 2 3 இந்த டெரிவேஷன்ஸ் எதுலேயுமே நம்ம சொந்தமாக அதை எலாபரேட்டாலாம் எழுத முடியாது. ஸோ என்ன இதில் கொடுத்துருக்கோமோ அதுதான், இந்த பிடிஎஃப்ல என்ன இருக்கோ அதுதான் உங்களோட ஆன்சர். அனோவா அந்த மாதிரி கொஸ்டின்ஸில் வேணும்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸை எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம், ஓன் வேர்ட்ஸில் எழுதலாம், அந்த மாதிரி எழுதலாம். ஸோ இங்கே கீழே நான் வந்து ஏன்னா எல்லாரோட டவுட்டும் அதுதான், சின்னதாக இருக்குது, இதுக்கு 10 மார்க் கிடைக்குமா, ஆன்சரே அவ்வளோதான் அப்படின்னும் போது நம்ம அதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத முடியும். ஓகே, இதில் ஒரு கொஸ்டின் பாருங்கள். இதில் வந்து இந்த ஆக்சியோமெட்ரிக் அப்ரோச்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் அப்ரோச்சு. இந்த 3 டைப்ஸ் ஆஃப் அப்ரோச்சில் ஆக்சியோமெட்ரிக் அப்ரோச் கொஸ்டினோட இங்கே இருக்குது. இது வந்து 10 மார்க்லேயும் கேட்டிருப்பாங்க. இதோட ப்ரீவியஸ் சப்ஜெக்ட் கோட்லலாம் இது 10 மார்க்லேயும் இருக்கும். ஆக்சியம்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டின்னு இருக்கும். இதோட கான்டென்ட்டே இந்த 3 லைன் தான். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இட் இஸ் நான் நெகட்டிவ், செகண்ட் ஒன் இட் இஸ் ஈக்குவல் டு 1, தேர்ட் ஒன் வந்து எல்லாமே வந்து டிஸ்ஜாயிண்டான செட்டு, டிஸ்ஜாயிண்ட் ஈவெண்ட் அப்படின்வாங்க. இந்த 3 பாயிண்ட் தான் இதுக்கான ஆன்சர். ஸோ 10 மார்க்கில் கேட்டாலும் நம்ம இதுதான் எழுத முடியும், இதுதான் எழுதணும். அடிஷன் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஸ்டின். இதெல்லாமே சாப்டர் 1க்கானது. இப்போது சாப்டர் 2வும் நான் இதுலேயே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது 3rd சாப்டர் எங்க, 4th சாப்டர் எங்க, அந்த மாதிரி தனித்தனியாக கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மொத்தமாக இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். தனித்தனியாகவும் வீடியோவில் இருக்குது. ஸோ இது சாப்டர் 2க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதில் இருக்குது. இதில் ஒரு 5 கொஸ்டின்ஸ் தான் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. மாற்றி மாற்றி அதே தான் கேட்குறாங்க. எம்ஜிஎஃப், மீன் அண்ட் வேரியன்ஸ். ஸோ எம்ஜிஎஃப்னு கேட்டாலும் நீங்கள் அதை எழுதலாம், மீன் அண்ட் வேரியன்ஸ்னு கேட்டாலும் அதை எழுதலாம், அதே கான்டென்ட் தான். ஸோ இதில் 5 கொஸ்டின்ஸ். சாப்டர் 3 பொறுத்த வரைக்கும் சாப்டர் 2 முடிஞ்சிருச்சா, இது எல்லாமே ப்ராப்ளம் கிடையாது, தியரி ஆர் டெரிவேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டாட்ஸ் 2 பொறுத்த வரைக்கும் இந்த கான்டென்ட் படித்தாதான் நீங்கள் பேப்பரே பாஸ் பண்ண முடியும். வெறும் ப்ராப்ளம் படித்தா இது பேப்பர் கிளியர் பண்ணுறதே கஷ்டம். அண்ட் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுவே லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் தான். இதில் இருக்கிற இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதி பாருங்கள், தரவாக படித்து பாருங்கள், நீங்கள் வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டின்ஸும் இதுலேயே கவர் ஆயிடுச்சு. ஸோ சாப்டர் 3 பொறுத்த வரைக்கும் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட எம்ஜிஎஃப் அண்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ராப்பர்ட்டி தான் நம்மளோட 2 தியரி கொஸ்டின். சம்ஸ் வரும், நார்மல்லேருந்து நமக்கு சம்ஸ் வரும். சாப்டர் 4 and 5ல எல்லாருக்குமே கன்ஃபியூஷன் இருக்கு. சாப்டர் 4 and 5 அப்படின்றது வந்து ஒரே சாப்டர் தான், காம்பினேஷன் தான். இட் இஸ் லைக் சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன். இதுதான் சாப்டர் 4 and 5 பொறுத்த வரைக்கும் இதுதான். இந்த சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து
கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. எப்படி இதை கேட்டகரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இதில் லார்ஜ் சாம்பிள் இருக்குது. லார்ஜ் சாம்பிள் அப்படின்றது வந்து என்ன டெஸ்ட் யூஸ் பண்ணணும்? ஜெட் டெஸ்ட் யூஸ் பண்ணணும். லார்ஜ் சாம்பிள் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? n 30 விட அதிகமாக இருந்தால் அது லார்ஜ் சாம்பிள். என்னன்றது நம்பர் ஆஃப் டேட்டா. ஏன்னா எல்லாருக்குமே இந்த இடத்துல தான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறீங்க, அதனால இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சாப்டர் 4ல் இருக்கிறதும் அதுதான், சாப்டர் 5லையும் அதான் இருக்குது. 4 பொறுத்த வரைக்கும் எல்லாமே அதோட பேசிக் கான்செப்ட்ஸு. அப்படின்னா என்னன்னு சொல்கிறது தான் சாப்டர் 4. அதை பேஸ் பண்ணி சம் போடுறது சாப்டர் 5. ஸோ இது தனியாக அது தனியாக கிடையாது, ரெண்டும் சேர்த்து ஒன்று தான். 4ல் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது லார்ஜ் சாம்பிள். லார்ஜ் சாம்பிள் நம்ம எப்படி சொல்லுவோம்? அது n வந்து 30 விட அதிகமாக இருக்கும், அப்போ அது லார்ஜ் சாம்பிள். அதை நம்ம என்ன டெஸ்ட் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணணும்னா ஜெட் டெஸ்ட் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதுனா இப்படி தான் டெஸ்ட் பண்ணணுன்னு இருக்குல்ல, ஸோ ஜெட் டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த லார்ஜ் சாம்பிள்குள்ளே 2 சப்டிவிஷன் இருக்குது. ஒன்று சிங்கிள் மீன் டெஸ்ட்டு, இன்னொன்று டபுள் மீன். அப்படின்னா கொஸ்டின்லேயே ஒரே ஒரு மீன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது சிங்கிள் மீன். 2 சாம்பிள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது டபுள் மீன்ஸ். அடுத்தது டி டெஸ்ட். ஸோ மேலே நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்னு எழுதணும்ல, அது கூடவே இந்த செகண்ட் ஒன்னு டி டெஸ்ட் எழுதிக்கலாம் இங்கே. ஸோ செகண்ட் ஒன் வந்து டி டெஸ்ட். டி டெஸ்ட் வந்து எதுக்கு? ஸ்மால் சாம்பிளுக்கு. சாம்பிள் சின்னதாக இருந்தால் நம்ம உடனே டி டெஸ்ட்டுக்கு போகணும். ஸோ அது எப்படி சின்னதுன்னு சொல்லுவோம்? n வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 30 இருக்கணும். 30 விட கம்மியாக இருந்தால் ஸ்மால் சாம்பிள், ரொம்ப கம்மி. அப்போ அதுக்கு டி டெஸ்ட்டை யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுவோம். இங்கேயும் எனக்கு சிங்கிள் மீன் இருக்குது, டபுள் மீன் இருக்குது. அடுத்தது ப்ரொபோர்ஷன் டெஸ்ட். ப்ரொபோர்ஷன் டெஸ்ட்னா அவங்களே சிங்கிள் ப்ரொபோர்ஷன், டபுள் ப்ரொபோர்ஷன் கொடுத்துருப்பாங்க கொஸ்டினில். அப்போ நம்ம ஜெட் டெஸ்ட் யூஸ் பண்ணி செக் பண்ணணும். ஸோ இதுக்கு இந்த டெஸ்ட்டு கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணணும். ஃபுல்லாக லைன் பை லைன் ரீட் பண்ணுங்க. கொஸ்டின்லேயே தான் நம்மளோட ஹிண்ட் இருக்கும். டைரெக்டாக ஜெட் டெஸ்ட் யூஸ் பண்ணுங்க, டி டெஸ்ட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அனோவா யூஸ் பண்ணுங்க, அந்த மாதிரிலாம் சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் தான் சாம்பிளோட சைஸை பொறுத்து, இது சாம்பிள் பெருசாக இருக்குது ஜெட் டெஸ்ட்க்கு போகலாம், இது சாம்பிள் சின்னதாக இருக்குது டி டெஸ்ட்க்கு போகலாம், இல்லை அனாலிசிஸ்னு கொடுத்துருக்காங்க அதனால அனோவாக்கு போகலாம் அப்படின்னு நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஸோ இப்போ சை ஸ்கொயர் டெஸ்ட் வந்து டைரெக்டாகவே கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க, ஏன்னா இது தனியாக இருக்கும். ஸோ இது சை ஸ்கொயர். அடுத்தது அனோவா. அனோவாவில் நமக்கு 1 வே 2 வே, 1 வே கிளாசிஃபிகேஷன், 2 வே கிளாசிஃபிகேஷன் இருக்குது. இதெல்லாம் யூனிட் 4 and 5ல் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கான கான்செப்ட். இது எல்லாமே இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அனோவாவும் இதில் அட்டாச் பண்ணியிருப்போம். அனோவா பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரைப் அனோவான்னு கேட்கலாம், அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா அதோட ப்ரொசீஜர் எழுதுங்கன்னு சொல்லலாம், அதுவும் இங்கே தனியாக கொடுத்துருக்கேன். இந்த பாக்ஸும் சேர்த்து போடணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் 2 மார்க் போட்டிருந்தேன், அந்த 2 மார்க்கும் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் ஈஸியாக இந்த பிடிஎஃப் அப்படியே பிரிண்ட் எடுத்து லைனாக படிச்சிட வேண்டியது தான். ஸோ இது ஃபுல்லாக 2 மார்க். அடுத்தது லாஸ்ட்டில் டேபிளும் அட்டாச் பண்ணியிருப்போம். ஸோ டேபிள் வந்து இது டி டெஸ்ட்டு. டேபிள் நீங்கள் ஒரு காப்பி பிரிண்ட் எடுத்துகிட்டு எந்த ஸ்கிரிப்லிங்கும் இல்லாமல் நீங்கள் வச்சுக்கோங்க. டி டெஸ்ட்டு ஜெட் டெஸ்ட்க்கு டேபிள் கிடையாது, நமக்கு தேவையில்லை, அதை மெமரைஸ் பண்ணிக்கலாம். டி டெஸ்ட்டு, எஃப் டெஸ்ட்டு, அனோவாக்கு டேபிள் வேணும், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு டேபிள் வேணும். டேபிள் இல்லாமல் சம் போட முடியாது, கால்குலேட்டர் இல்லாமல் சம்மு போட முடியாது. ஸோ கால்குலேட்டர் எடுத்துகிட்டு போகணும், டேபிள் எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் இன்விஜிலேட்டர் கிட்ட கேட்கலாம், டேபிள் கேட்கலாம். எக்ஸாம்ஸ்லேருந்து ப்ரொவைட் பண்ணால் அந்த டேபிள் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களோட டேபிளை அவங்கக்கிட்ட நாங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாமான்னு இந்த பேப்பரை வந்து காமிச்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது டி டெஸ்ட்டோட டேபிள், மேலேயே டி டெஸ்ட்டுன்னு எழுதியிருக்காங்க பாருங்கள். ஸோ இது டி டெஸ்ட்டு. அடுத்தது எஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நான் எல்லாமே கொடுத்துருக்கேன், ஏன்னா சம் வந்து 0.5 கேட்கலாம். அது இங்கே மேலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, 0.5 0.1 செக் பண்ணி அந்த டேபிள் யூஸ் பண்ணணும். அண்ட் லாஸ்ட்டில் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட டேபிள். ஸோ இது எல்லாமே பிரிண்ட் எடுத்து வச்சு படிங்க. ஏதாவது டவுட் இருந்தால் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இப்போ ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.